புதுச்சேரியில் காவல்துறை பலத்த பாதுகாப்புடன் பல சட்டங்களை வடிவமைத்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வந்த நிலையில் 3 ஆண்டு காலம் எந்த ஒரு குற்றச்செயலும் இல்லாமல் நடைபெற்று வந்த புதுச்சேரியில் இன்று காலை ஒரே இடத்தில் பிரபல ரவுடி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தேஸ்தான் இவர் கொலை செய்யப்பட்டு இறந்து பல ஆண்டுகள் கழித்து அவரது மகன் உட்பட 3 பேரை அடையாளம் தெரியாத நபர்கள் கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திலேயே ரவுடி தேஸ்தான் மகன் ரசித் உட்பட 2 உயிரிழந்த நிலையில் ஒருவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காவல்துறை உயர் அதிகாரிகள், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பு நாரா சைதன்யா, கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம், சிறப்பு குற்றத்தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் மற்றும் மோப்பனாய் குற்றப்பிரிவு காவலர்கள் உட்பட காவலர்கள் தீவிர விசாரணை செய்ததில் ரவுடி தேஸ்தானின் மகன் ரசித் மற்றும் நண்பர்கள் நகர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதரின் மகன் தேவா, மேலும் மூலக்குளம் ஜே நகர் பகுதியைச் சேர்ந்த ஆதி இவர்கள் மூவரையும் கொலை செய்தது யார் என்று தீவிர விசாரணையில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகிறது புதுச்சேரி காவல்துறை. புதுச்சேரியில் 3 கொலை நடந்த இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது.